தொடங்கிய செயல்களில் வெற்றியை தரும் விஜயதசமியான இன்று பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் செய்து வைத்தனர். சென்னை கோடம்பாக்கம் மகாலிங்கபுரம் ஐயப்பன் திருக்கோவிலில் சரஸ்வதி விநாயகருக்கு பூஜை செய்த பின் செண்டை மேளம் முழங்க வித்யாரம்பம் தொடங்கியது. பெற்றோர் தங்கள் குழந்தைகளை மடியில் அமர வைத்து தாம்பூலத்தட்டில் நிரப்பிய அரிசியில் தமிழின் முதல் எழுத்துக்களான அ என எழுத வைத்தும், குழந்தைகளின் நாவில் தங்க குச்சியால் ஓம் மகா கணபதி என்று எழுதியும் குழந்தைகளின் கல்வி பயணத்தை துவக்கி வைத்தனர். பேர் ஷாலினி, என் பொண்ணு பேர் கிருஷ்யா. நாங்கள் இங்கே ஃபர்ஸ்ட் வித்யாசிரமம் பண்ண வந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நல்லா வெல் ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்கிறாங்க இந்த கோயிலில். ஃபர்ஸ்ட் என் பொண்ணுக்கு இங்கே தான் நாங்கள் ஃபுட் கொடுத்தோம், சாப்பாடு ஊட்டினோம். இப்போ இதே கோயிலில் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் இங்கே எழுத ஆரம்பிக்கிறோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஹாப்பி. என் பாப்பா பேர் கிருஷி. இன்னைக்கு விஜயதசமி. ஸோ வந்து வித்யாரம்பம் பண்ணுறதுக்காக இன்னைக்கு கோவிலுக்கு வந்திருக்கோம். ஸோ அரிசியில் வந்து எழுத வைப்பாங்க குழந்தைய. ஸோ இது வந்து பண்ணால் கல்விக்கு நல்லது குழந்தைங்களுக்கு. ஸோ அதனால இன்னைக்கு நாங்கள் இந்த செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இங்கே திருவாரூர் மாவட்டம் கூத்தனூரில் உள்ள ஸ்ரீ மகா சரஸ்வதி அம்மன் திருக்கோவிலில் ஏராளமான குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் செய்து வைக்கப்பட்டது. குழந்தைகளை அழைத்து வந்த பெற்றோர் சரஸ்வதி அம்மனை வழிபாடு செய்துவிட்டு குழந்தைகளின் நாவில் தேனால் எழுதியும் நெல் தானியத்தில் குழந்தைகளின் பிஞ்சு கைகளால் தாய்மொழியான தமிழின் முதல் எழுத்தான ஆவை எழுத வைத்தும் ஆரம்ப கல்வியை துவக்கி வைத்தனர். இதேபோல் திரளான மாணவ மாணவியரும் பல்வேறு தொழில்களை செய்து வருவோரும் தம் கல்வி மற்றும் தொழில்களை மேன்மை அடைய வேண்டி சரஸ்வதி அம்மனை வழிபட்டனர். நமது பாரத தேசத்துல அம்பாளுக்குன்னு தனி ஆலயம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் 34 கூத்தனூர் கிராமம். ஒட்டக்கூத்தர்ன தமிழ் புலவர். அவருக்கு வந்து அனுகிரகம் பண்ண க்ஷேத்திரம் இது. நவமி அன்னைக்கு அம்பாளுக்கு பாத தரிசனம், அம்பாளுடைய பாதம் தரிசனம் பண்ணலாம். மறுநாள் விஜயதசமி அன்னைக்கு தான் சின்ன குழந்தை முதல்ல பாடசாலைக்கு சேர்றதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு சேர்றதுக்கு முன்னாடி இங்க வந்து அம்பாள்கிட்ட தரிசனம் பண்ணிட்டு இங்க நெல்லுல முதல்ல அக்ஷரம் எழுத ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் கொண்டு பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பார்வதிபுரத்தில் உள்ள ஸ்ரீ வனமாளீஸ்வரர் கோவிலில் ஏடு தொடங்கும் வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இக்கோவிலில் உள்ள சரஸ்வதி சன்னதியில் கோவில் குருக்கள் குழந்தைகளின் நாவில் தங்க ஊசியாலும் பச்சரிசியில் குழந்தைகளின் விரல்களாலும் அகர முதல எழுத்துக்களை எழுதியும் கல்வியை தொடங்கி வைத்தனர். விஜயதசமி அன்று குழந்தைகளுக்கு ஏடு தொடங்கினால் கல்வி செல்வம் பெருகும் என்ற நம்பிக்கையில் குழந்தைகளை அழைத்து வந்திருப்பதாக பெற்றோர் கூறினர். விஜயதசமி நாள் வந்து சரஸ்வதி கோயில ஏடு தொடங்கினா எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால இன்னைக்கு ஏடு தொடங்கியாச்சு. நாக்குல தங்க ஊசியினால எழுதி பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் பண்றாங்க. அதனால இங்க எல்லாமே நல்லா இருக்கு. பிள்ளைகளுக்கும் எல்லாம் நல்லா இருக்கு. ஏடு தொடங்கி இருக்கோம். அடுத்தது நாங்க ஸ்கூல்ல கொண்டு சேர்த்தோம். ഇപ്പോൾ സരസ്വതി ദേവി വീണ വായിക്കുന്ന കയ്യിൽ മുദ്രാങ്കിതമായ രുദ്രാക്ഷമാലയൊക്കെയുള്ള സരസ്വതി ദേവിയുടെ തങ്കവിഗ്രഹം ഇവിടെ വന്ന് ദർശനം നടത്തി പോകുന്ന ഭക്തന്മാർക്ക് സർവാഭിഷ്ടങ്ങളും കിട്ടും. വിദ്യ മാത്രമല്ല, ആരോഗ്യം, ആയുസ്, മംഗല്യം, കുട്ടികൾ എല്ലാം കിട്ടും. സ്വർണത്തിൽ കെട്ടിച്ച നാരായം കൊണ്ട് നാവിൽ എഴുതി അരിയിൽ ഹരിശ്രീ ഗണപതേ എന്ന് എഴുതി വ്യക്തമായിട്ട് ഗുരുത് അനുഗ്രഹിച്ച് കിട്ടുമ്പോൾ സരസ്വതിയുടെ കടാക്ഷം കുട്ടികൾക്കുണ്ടാകുന്നു. കുട്ടികൾ വളരെ വളരെ ഉയരത്തിലേക്ക് ഉയരുന്നു. അതായത് കളക്ടർ கோவை சித்தாபுதூர் ஐயப்பன் கோவிலிலும் ஏடு துவங்குதல் எனப்படும் வித்யாரம்பம் வைபவத்தில் ஏராளமான மழலைகள் தங்கள் கல்வி பயணத்தை தொடங்கினர். குழந்தைகளை அழைத்து வந்த பெற்றோர் கோவிலில் வழிபாடு செய்த பின்னர் குழந்தைகளின் விரலை பிடித்து அரிசியில் தமிழ் மொழியின் முதல் எழுத்தான ஆ, பிள்ளையார் சுழி, அம்மா, அப்பா என்று எழுத வைத்தனர். இக்கோவிலில் 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் தங்கள் கல்வி பயணத்தை தொடங்கினர். ஸ்டார்டிங் இப்போ தான் வந்து அவங்க ஸ்டடீஸ்லேயே இறங்க போகிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு ஆரம்ப புள்ளியாக இது இருக்கணும். அடுத்து அவங்க படிக்கும்போது இது ஒரு ஆரம்பமாக இருக்கணுங்கிறதுக்காக ஸ்டார்ட்அப்புக்காக அவங்க இது பண்ணுறது. இதனால அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகுறது, ஸ்பெல் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஃப்ளூவன்சி நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த இது பண்ணுறாங்க. வித்யாரம்பம் பண்ணுறது வந்து படிப்பு நல்லா வரணுங்கிறதுக்காக பண்ணுறோம். தம்பியை வந்து ஸ்கூல் சேர்த்துறதுக்கு முன்னாடி இப்போ வித்யாரம்பம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டுட்டு இங்கே வந்தோங்க. அதுக்கப்புறம் அரிசியில் வந்து எழுதுகிறாங்க. அது எழுதணுன்னா படிப்பு நல்லா வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ண போகிறதுக்கு முன்னாடி வந்து பாப்பாவுக்கு வந்து படிப்பு நல்லா வரணும் அப்படின்றதாக எழுதி அதை போட்டு வந்துருக்காங்க.
திருப்பூர் கல்லூரி சாலையில் உள்ள ஐயப்பன் கோவிலில் 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு எழுத்தறிவித்தல் எனப்படும் வித்தியாரம்பம் செய்து வைக்கப்பட்டது. கல்வி, செல்வம், வீரம் ஆகியவற்றில் வெற்றியடைய வேண்டி தமிழின் முதல் எழுத்துக்களான அ, ஆ ஆகியவற்றை தங்கத்தால் செய்யப்பட்ட வேல் கொண்டு குழந்தைகளின் நாவில் எழுதியும் பச்சரிசியில் குழந்தைகளின் விரல்களால் எழுத வைத்தும் வித்தியாரம்பம் எனப்படும் எழுத்தறிவித்தல் நடைபெற்றது. கல்வி பயணத்தை தொடங்கிய குழந்தைகளுக்கு ஸ்லேட், பென்சில், ரப்பர், ஸ்கெட்ச் உள்ளிட்ட கல்வி பொருட்களும் இனிப்புகளும் வழங்கப்பட்டன. தூத்துக்குடியில் உள்ள 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கலைமகள் ஆலயத்திலும் குழந்தைகளுக்கு வித்தியாரம்பம் தொடங்கி வைக்கப்பட்டது. தங்கள் குழந்தைகளுக்கு அழைத்து வந்த பெற்றோர் தங்கள் மடிகள் அமர வைத்து விரலி மஞ்சள் மூலம் அரிசியில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என எழுதி கல்வியை துவங்கி வைத்தனர். இதேபோன்று கரும்பலகையிலும் ஆ, ஆ என எழுத வைத்து எழுத்தறிவித்தனர்.